வணக்கம், நான் உங்கள் தாரா. இது கனவுகளின் ராட்சசியே, எபிசோட் நம்பர் 97. இனி நீ அழவே கூடாது தாரா. சூர்யாவின் கையை பிடித்து இழுத்து வந்த திவாகர், போய் வளையல போடு என்று சொல்லவும் சந்தனத்தை எடுத்தவன் அவள் கன்னத்தில் பூச தாரகை அவனது விழிகளையே பார்த்தாள். இருவரின் கண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. அக்கணத்தில் தாங்கள் வாழ்ந்த சந்தோஷமான நாட்கள் அத்தனையும் அவர்கள் கண்முன்னே வர இருவரின் கண்களும் கலங்கின. பிறகு தாரகையின் நெற்றியில் குங்குமத்தை வைத்த சூர்யா வளையல்களை எடுத்து அணிவிக்க பானுமதியால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அழுதுவிட்டார். பத்மா இங்கிருந்து தனது அறைக்குள் சென்று விட்டார். எல்லாம் முடிந்ததும் எல்லோருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. தினேஷ் கவலையுடன் உட்கார்ந்திருக்கும் சிவராமனிடம் வந்தவன், அப்பா கவலைப்படாதீங்க, நாம் அவங்ககிட்ட பேசலாம், வரட்டும் என்று சொல்லவும், இல்லப்பா நாங்கள் எவ்வளோ பேசிட்டோம் என்றார் சிவராமன். இல்லைங்கப்பா, இன்னொரு தடவை நாம் பேசி பார்க்கலாம் என்று திவாகர் சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். சூர்யா தனது அறைக்குள் செல்ல அங்கு தாரகை தனது நகைகளை கழற்றி வைத்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவன், நீ சாப்பிட்டல்ல என்று கேட்க, என்றாள். சரி கிளம்பலாமா என்று சூர்யா கேட்கவும் தாரகை விழியாகல அவனை பார்க்க, டிராஃபிக் அதிகமாக இருக்கும், இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் என்று சூர்யா சொல்லவும் என்றாள். அவளது லக்கேஜை எடுத்துக்கொண்டு சூர்யா வெளியே வர அவன் பின்னால் தாரகையும் வந்தாள். லக்கேஜும் கையுமாக அவனை பார்த்த தினேஷ் மற்றும் திவாகர் கோபமாக அவனிடம் வந்தவர்கள், டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க என்று கத்தவும், டைம் ஆயிட்டு, இப்போ எதுவும் பேச வேணாம், வந்து பேசிக்கலாம் என்று சூர்யா சொல்லவும், என்னது வந்து பேச போறியா, அப்புறம் என்ன இருக்கு பேச என்று திவாகர் பேசிக்கொண்டே இருக்க தாரகையை பார்த்த சூர்யா, நீ போய் காரில் ஏறு வரேன் என்றான். மொத்த குடும்பமும் அவர்களை பார்த்து முறைத்து கொண்டு நிற்கவும் தாரகை என்ன செய்வது என்று புரியாமல் விழித்தாள். ஏய் என்னடி நீ நினைக்கிற என்று பூங்குழலி ஆரம்பிக்க ஆளாளுக்கு திட்ட ஆரம்பித்து விட்டனர். கோபமடைந்த சூர்யா, உன்னை போய் காரில் ஏறுன்னு சொன்னேன் என்று கத்தவும் எல்லோரும் அமைதியாகிவிட தாரகை எல்லோரையும் ஒரு பார்வை மட்டும் பார்த்து செல்கிறேன் என்பது போல் கண்ணை அசைத்து விட்டு அங்கிருந்து நடந்தாள். பானுமதி பின்னால் இருந்து அழுது கொண்டே, தாரகை போ என்று ஏதோ சொல்ல வர அவரை பார்த்த சூர்யா, அத்தை ப்ளீஸ், அவள் என் குழந்தையோட போறா, அவள் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா ப்ளீஸ் கிளம்பும்போது அழுவாதீங்க என்று சொல்லவும் சட்டென தன் கண்ணை துடைத்து கொண்ட பானுமதி அப்படியே நின்றார். தாரகை காரில் ஏறிக்கொள்ள சூர்யா அவளது லக்கேஜை எடுத்து வைத்துவிட்டு காரில் ஏறியவன் காரை ஸ்டார்ட் செய்தான். கார் அங்கிருந்து கிளம்பவும் தாரகை திரும்பி தனது வீட்டையும் வெளியே வந்து நின்ற தனது உறவுகளையும் பார்த்தவளுக்கு கண்கள் நிறைய கண்ணீர் திரை கட்டி நின்றது. தன் கண்ணை துடைத்து கொண்ட தாரகை சூர்யாவை பார்க்க அவனோ எதுவும் பேசவில்லை, அமைதியாகவே வந்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் ஏர்போர்ட் வந்துவிட தாரகை இறங்கி வரவும், நீ போ, நான் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவளது லக்கேஜுகளை எடுத்துக்கொண்டு அவள் பின்னால் வந்தான் சூர்யா. உள்ளே சென்றதும் மணியை பார்த்தவன், இன்னும் டைம் ஆகல, உட்காரு என்றவன் எங்கேயோ சென்று ஜூஸை வாங்கி கொண்டு வந்து அவளிடம் கொடுக்க அவள் வாங்காமல் அமைதியாக இருந்தாள். குடி, இனி எப்போ சாப்பிட போற என்று சொல்லி அவள் கையில் திணிக்கவும் தாரகை குனிந்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள். அவள் அருகில் உட்கார்ந்த சூர்யா, நிறைய தண்ணி ஜூஸ்லாம் குடிக்கணும், அப்புறம் நேரத்துக்கு சாப்பிடு, டைமுக்கு செக்கப்புக்கு போ, ஒர்க் அது இதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத என்று சூர்யா சொல்லிக்கொண்டே இருக்க தாரகைக்கு அழுகையாக வந்தது. இருப்பினும் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்ட தாரகை அமைதியாகவே உட்கார்ந்திருந்தாள். சரி ஜூஸை குடி என்று சூர்யா சொல்லவும் தாரகை ஜூஸை எடுத்து குடித்து முடிக்க அதை வாங்கியவன் ஒரு ஓரமாக வைத்தான். சற்று நேர அமைதிக்கு பிறகு சூர்யாவே பேச ஆரம்பித்தான். தாரா, என்னை விட்டு போறியா என்று கேட்டவன் அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொள்ள தாரகை அவன் முகத்தை அதிர்ச்சியாக பார்த்தாள். அவனோ அவளை பார்க்காமல் குனிந்து கொண்டிருக்க தன் கையை அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ள முயற்சி செய்தாள் தாரகை. ப்ளீஸ் தாரா, இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் என்று சூர்யா கெஞ்சவும் அமைதியாகிவிட்டாள். என்னை விட்டு போறியாடி, இனி நீ என் தாரா இல்லையா என்று சூர்யா கேட்க தாரகைக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ஏண்டி உனக்கு இவ்வளோ கோவம், நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக உன்கிட்ட நான் 1000 தடவை மன்னிப்பு கேட்டேன், இருந்தாலும் உன் மனசு என்ன மன்னிக்கவே மாட்டேங்குதுல்ல என்றவன் குனிந்து அவளது மேடேறிய வயிற்றை பார்த்தான். பாப்பா, உனக்காக உன் அப்பா இங்கே காத்துட்ருப்பேன்டா, நீ அப்பா வேணும்னு கேட்டு அம்மாவை கூட்டிட்டு திரும்பி வந்துடுடா, அப்பா உங்களை நல்லா பார்த்துக்கிறேன், சாரிடா பாப்பா என்று சொல்லி கொண்டிருக்க போர்டிங்கிற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதை கேட்ட சூர்யா அவள் கையை விடவும் தாரகை அவன் முகத்தை பார்த்தாள். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீ போ என்று சூர்யா சொல்லவும் தாரகை ஒரு கணம் அப்படியே சிலையென உட்கார்ந்திருந்தாள். அதற்கு மேல் சூர்யா எதுவும் பேசவில்லை. அப்படியே குனிந்தபடியே உட்கார்ந்திருந்தவன் அவளது முகத்தை கூட பார்க்கவில்லை.
இருக்கையிலிருந்து எழுந்த தாரகை தனது உடைமைகளுடன் முன்னே நடக்க தன் உயிர் தன்னை விட்டு பிரிவது போல் உணர்ந்தவனின் கண்களிலிருந்து கண்ணீர் கசிய ஆரம்பித்தது. சில அடிகள் எடுத்து வைத்த தாரகை அப்படியே நின்றவள் தனது லக்கேஜுகளை விட்டுவிட்டு திரும்பி சூர்யாவிடம் வந்து அவன் முன்னால் நின்றாள். தன் முன்னால் நிற்பது யார் என்று நிமிர்ந்து சூர்யா பார்க்கவும் அங்கு தாரகை தான் நின்று கொண்டிருந்தாள். இருக்கையிலிருந்து எழுந்தவன், என்னாச்சு தாரா, எதையாச்சும் விட்டுட்டு போயிட்டியா என்ற சூர்யா அருகில் அவளது உடைமைகள் ஏதும் இருக்கின்றனவா என்று தேடினான். ஆனால் அங்கு எதுவும் இல்லை. ஒன்றும் புரியாத சூர்யா குழப்பத்துடன் தாரகையை பார்க்க அவளோ கோபமாக அவனை தான் முறைத்து கொண்டு நின்றாள். தாரா என்ன என்று சூர்யா கேட்க வாய் திறக்க அதற்குள் தாரகை புலேர் என்று அவனது கன்னத்தில் ஒரு அறை விடவும் சூர்யாவிற்கு சித்தமே கலங்கிவிட்டது போல் இருந்தது. சூர்யா தன் கன்னத்தில் கை வைத்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். போறேன்னு சொன்னா அப்படியே விட்டுருவியா என்று தாரகை கேட்கவும் சூர்யா சற்று நேரம் ஃப்ரீஸ் ஆகி நின்று விட்டான். அவன் சட்டை காலரை பிடித்தவள், சொல்லு, போறேன்னு சொன்னா அப்படியே விட்டுருவியா என்று தாரகை கேட்க அவளின் கண்ணில் இருந்து கண்ணீர் வழியவும் அதை அழுந்த துடைத்து கொண்ட தாரகை, உன்னெல்லாம் நான் போறேன் போடா என்று சொல்லிவிட்டு தாரகை முன்னே நடக்க சட்டென நிதானத்திற்கு வந்தவன் ஓடி சென்று அவளது கையை பிடித்து நிறுத்தினான். அவன் கையை உதறிய தாரகை முன்னே நடக்க சூர்யா அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்து கொள்ளவும், என்னை விடு, நான் போறேன் என்று அவனிடமிருந்து தாரகை திமிரவும் சூர்யா அவளை தன் நெஞ்சோடு இறுக அணைத்து கொண்டான். அத்துணை நாட்கள் தாங்கள் கட்டி வைத்திருந்த அத்தனை உணர்ச்சிகளும் வெடித்து சிதறின. இருவரும் தங்களது எல்லையில்லா காதலையும் ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட அன்பையும் மௌனமாக பரிமாறிக்கொண்டனர். இருவரின் கண்ணிலிருந்தும் கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க சூர்யா தாரகையின் முகத்தை நிமிர்த்தியவன் அவள் கண்ணை துடைத்துவிட்டு, உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன்டி என்று சூர்யா சொல்லவும் அவனது நெஞ்சில் இன்னும் 4-5 அடிகள் அடித்தவள், அதான் போக விட்டுட்டு நிற்கிறியே என்றாள் தேம்பியபடியே. நீ தானடி போறேன்னு சொன்ன என்று சூர்யா கேட்க, ஆமாம், நான் அப்படிதான் சொல்லுவேன், அதுக்காக போன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துட்டல்ல என்று தாரகை சண்டை பிடிக்க, ஆமாம், உன்னை போன்னு சொல்லிட்டு ஜாலியாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று சூர்யா சொல்லவும், பண்ணுவடா பண்ணுவ என்றவள் மீண்டும் அவனை அடிக்க ஆரம்பித்தாள். அவள் கையை பிடித்து கொண்டவன், ஏ தாரகுட்டி, லவ் யூ டி என்று சூர்யா அவளது நெற்றியில் அழுந்த முத்தமிட்டான். சூர்யா தாரகைக்கோ அழுகையாக வந்தது. எனக்கு ஒன்றும் லவ் வேணாம், ஒன்று வேணாம், போடா என்று தாரகை திருப்பிக் கொள்ள அவளை தன் புறம் திருப்பியவன், சாரி டி, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இனி நான் உன் சூர்யாவை மட்டும்தான் இருப்பேன் என்று சொல்லவும், நான் எதுக்காக கோவமா இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா என்று தாரகை கேட்க, என்று தலையாட்டினான் சூர்யா. எதுக்குன்னு சொல்லு என்று தாரகை கேட்கவும், நான் காயத்ரியோட என்று ஏதோ சொல்ல வர, அப்படியே அட்டிச்சேன் வை என்று தாரகை கையை ஓங்கவும், வேணாம் தாரகுட்டி, ஐ எம் சோ பாவம் என்று பாவமாக சொன்னான் சூர்யா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நீ சொன்னியே, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் உன்னை விட்டுட்டு போகவே முடிவு பண்ணேன் என்று தாரகை சொல்லவும் சூர்யாவிற்கு அப்பொழுதுதான் நினைவிற்கு வந்தது. சாரி தாரா, நான் அப்படி சொன்னது தப்பு தான், அதுக்கு நீ என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடு, நான் ஏற்றுக்கிறேன் என்று சூர்யா சொல்லவும் தாரகை அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். அவளது வயிற்றில் கை வைத்த சூர்யா, இது நம்ம குழந்தைடி, ஏன் குழந்தை, எனக்காக மட்டுமே ஏன் தாரா கொடுக்க போகிற குழந்தை என்று சூர்யா சொல்லவும் தாரகை கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டி கொண்டே இருந்தது. அவளது கண்ணை துடைத்து விட்டவன், இனி நீ அழவே கூடாது தாரா, உன் சூர்யா கொஞ்சம் கிறுக்கு, கொஞ்சம் லூசு, கொஞ்சம் மூளை இல்லாதவன் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் என்று சூர்யா கெஞ்சலாக கேட்கவும், உன்ன என்றவள் மீண்டும் அவனது கன்னத்தில் அடிக்க கையை ஓங்கினாள். அப்பொழுது, போதுமா, பையன் அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடாத என்று குரல் கேட்கவும் சூர்யா தாரகை இருவரும் திரும்பி பார்க்க அங்கு திவாகர் முன்னே வரவும் அவன் பின்னால் அவர்களது மொத்த குடும்பமும் நின்று கொண்டிருந்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.